நிற்காமல் சென்ற ஆமைதான் வெற்றி பெற்றது, ஜெயித்து விடலாம் என்று நினைத்து ஓய்வெடுத்த முயல் தோற்றுவிட்டது என்ற கதை நமக்கு தெரியும். எனவே தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த உலகில் வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் பின்னால் இந்த உலகம் இயங்குகிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது உங்கள் முத்தமிழ் பார்வை. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை ஆராய்ச்சி பண்றது இவருடைய வேலை. அதை பிரிக்கிறது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இப்படிதான் இருந்துச்சு. பள்ளி வாழ்க்கை முடிந்த பிறகு அவர் கல்லூரிக்கு போக முடியல. காரணம் ஒண்ணு குடும்ப சூழ்நிலை, இன்னொன்னு என்னன்னா அவரோட உடல்நிலை. அதனால இவர் கல்லூரிக்கு போகல. அவர் சில இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் வேலை பார்க்கறது எல்லாமே ஏதாவது ஒண்ணு பழைய பொருள்களை பார்த்துட்டா அதை பிரிக்கிறது, சேர்க்கிறது, அதுல இருக்கக்கூடிய பழுதை நீக்கிவிட்டு அதை சரி செய்வது, இப்படித்தான் அவருடைய வேலை இருந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல வாழ்க்கையில எதையாவது சாதிக்க வேணும் அப்படிங்கிற வெறியும் கடுமையான உழைப்பும் இதுதான் அவருடைய குறிக்கோளா இருந்துச்சு. இதனால அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது மிக பிரபலமாக பேசப்பட்டது. இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வழியா நிறைய பேராசிரியர்கள்லாம் போவாங்க. அவங்க எல்லாம் இவருடைய வேலையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு ஒரு சிறப்பா இந்த சின்ன வயசுல இருக்கிறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த காலத்துல இவருக்கு வயது 18 ஆக்கி விட்டது. சரி, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்கோ நகரத்துல ஒரு வேலைக்கு போறார். அங்க வேலை தேடி போற பொழுது அங்க ஜான் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இவரை பார்க்கிறார். இவரை பார்த்துட்டு, உனக்கு வேலை நான் தர்றேன், ஆனா நீ ஒரு சிறப்பான இடத்துல வேலை செய்ய போற, அந்த வேலையை உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அழைச்சிட்டு போறாரு. எங்க அப்படின்னா, பல்கலைக்கழகத்துல நாங்க வானியல் தொடர்பான பாடங்களை தொடங்குகிறோம் இப்பொழுது. அதனால அந்த வானியல் தொடர்பான கருவிகளை எல்லாம் நாங்க ஜமைக்காவில இருந்து வரவழைச்சோம். கப்பல்ல வந்த அந்த கருவிகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, சில அந்த பயணத்தின் போது பழுதாக்கி விட்டது. அந்த பழுதையெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுறாங்க. இவர் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறார். பல்கலைக்கழகத்துல எத்தனை கருவிகள் பழுதடைந்திருந்ததோ அத்தனை கருவியும் சரி செய்து கொடுத்து விடுகிறார். பேராசிரியர்கள் ஆச்சரியப்படுறாங்க, இந்த சிறிய வயதுல இவ்வளவு ஒரு சிறப்பா இந்த பையன் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. சரி, இவரை வெளியில போக சொல்ல வேண்டாம், பல்கலைக்கழகத்திலே இவருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணித பாட கருவிகள், அதாவது மேத்தமெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை செய்வதற்காக அவர் அங்கேயே இருக்க சொல்றாங்க. அதையெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அவரை ஆய்வு கூடத்தினுடைய உதவியாளராக அவரை பணியமர்த்துகிறார்கள். சின்ன வேலை தான் இருந்தாலும் சரி நம்ம இங்கேயே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் வேலை செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். இதை பார்த்த பிளாக் ராபின்சன் அப்படிங்கிற 2 பேராசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட நீ நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டே இருக்க, இதை விடாத, நீ முயற்சியை செய், ஏதாவது ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக இந்த உலகத்துக்கு நிச்சயமா நீ ஏதோ சொல்ல போற அப்படிங்கிறது மட்டும் தெரியும், உன்னுடைய முயற்சியை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க உதவியெல்லாம் செய்து அவருக்கு ஊக்கப்படுத்தினாங்க. இவருடைய கண்டுபிடிப்பின் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியின் மூலமா ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். அதுதான் நீராவி இன்ஜின். இந்த கருவியை கண்டுபிடித்ததுக்கு பிறகு கால்நடைகளுக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. அது மட்டுமல்ல, நிறைய கம்பெனிகளுக்கு இந்த இன்ஜின் பயனுடையதாக அமைந்தது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல? ஒரு சின்ன வயசுல தன்னுடைய அந்த முயற்சியின் காரணமாக அவர் கண்டுபிடித்த இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அது மட்டுமல்ல, தாமஸ் ஆல்வா எடிசனை போல இவரும் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இந்த உலகம் போற்றக்கூடியவராக இருந்தார். நீராவி இன்ஜின் மட்டும் இல்லைங்க, துணி உலர்த்தும் கருவி, அப்புறம் விஷவாயுவை பிரிக்கக்கூடிய கருவி, அது மட்டும் இல்லாமல் உப்படர்த்தியை பிரிக்கக்கூடிய கருவி, மீண்டும் அற்புதமான சிற்பங்களை உருவாக்கக்கூடிய கருவி, இப்படி பல கருவிகளை கண்டுபிடித்தார் அறிஞர். அவருடைய பெயர் தான் ஜேம்ஸ் வாட் என்ற அறிஞர். இந்த ஜேம்ஸ் வாட் என்ற அறிஞர் கண்டுபிடித்த நீராவி இன்ஜின் தான் பிற்காலத்துல பல இன்ஜின்லாம் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தது. அதனால்தான் உலகம் இவரை இன்றும் போற்றுகிறது. சிறிய வயதில் தான் எதை உருவாக்க, அதாவது இவர் இதை உருவாக்க போறாருன்னு தெரியாது. ஆனாலும் கூட சில குழந்தைகள் வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது உடைந்த இந்த பேட்டரி எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கிற பொழுது நம்ம எதுவும் சொல்லாம அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உற்று நோக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அவர்கள் திறமையாக ஏதாவது கண்டுபிடிக்கிறார்கள், அப்படிப்பட்ட திறமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அப்படி நாம அவங்களை உற்சாகப்படுத்துற காரணத்தினால
அவங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல தோன்றும். அப்படி தோன்ற காரணத்தினால அவர்கள் பிற்காலத்துல ஒரு நல்ல அறிஞர்களாக வருவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே யார் எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுதும் அதை நாம் புறம் தள்ளாமல் அதற்கு ஊக்கப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய திறமை வெளிப்படும். அது ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செயலாதார் என்று வள்ளுவர் சொல்கிறார். அரிய செயல்களை செய்கின்றவர்கள் தான் இந்த உலகத்தில் போற்றப்படுகின்றார்கள். அப்படி உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. யாரை? இளைய சமூகத்தினரை. சிந்திக்கலாமே. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ்ச்செல்வன். வணக்கம் நண்பர்கள்.